உங்கள் மூளையுடன் கணினி சிப்களை பொருத்துவது சீனா மற்றும் அமெரிக்கா இடையேயான தொழில்நுட்ப போட்டியின் அடுத்த மைல்கல்லாக இருக்கலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேசஸ், சுருக்கமாக BCI. இது கணினிகள், செயற்கை உறுப்புகள் மற்றும் இயந்திரங்களை இயக்குவதற்காக மூளையின் செயல்பாடுகளை தயார் செய்யும் செயற்கையான வழி. மூளையில் பொருத்தப்படும் இந்த சிப்புகள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை. ஆனால் உலகில் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு இந்த மூளை தொழில்நுட்பம் ஏன் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது? புதிய கண்டுபிடிப்பு என்பதால் மட்டுமல்ல, இது உலக நாடுகளின் பொருளாதார சக்தியில் தாக்கம் செலுத்தக்கூடியது. சீனா இந்த தொழில்நுட்பத்தை முதன்மையான முன்னுரிமையாக நினைக்க தொடங்கிவிட்டது. AI, சுகாதாரம் மற்றும் ராணுவ தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய சீனாவின் நீண்டகால புத்தாக்க யுக்தியில் இதுவும் ஒரு முக்கிய பகுதி. இந்த BCI சந்தை 2034 ஆண்டிற்குள் இந்திய மதிப்பில் 24,900 கோடி ரூபாய் முதல் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெஃப் பெசோஸ், பில்கேட்ஸ் போன்ற உலக பணக்காரர்கள் முதலீட்டாளர்களாக இருக்கும் அமெரிக்க நிறுவனமான சிங்க்ரான் 10 நோயாளிகளின் மீது இச்சோதனையை நடத்தி BCI தொழில்நுட்பத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது. எலான் மஸ்கின் நியூராலிங்க் இதுவரை 5 பேருக்கு இந்த சிப்பை பொருத்தியுள்ளது. பெய்ஜிங்கில் உள்ள சீன மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தில் பெய்னோ 1 என்னும் சிப் ஒன்று சமீபத்தில் மருத்துவர்களால் பொருத்தப்பட்டது. நோயாளி ஒருவர் மூளை சிக்னல்களை பயன்படுத்தி நான் சாப்பிட வேண்டும் என டைப் செய்தார். அடுத்த ஆண்டு சீனா மேலும் 50 முதல் 100 சிப்களை பொருத்த திட்டமிட்டுள்ளது. இதனால் சீனா இத்தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவை முந்துவதுடன் வணிகமயமாக்கத்திற்கு முன்னேறும். தொழில்நுட்பம் வளர்ச்சியடையும் போது புதிய கேள்விகளும் கண்டிப்பாக எழும். கம்ப்யூட்டர் சிப்புகளால் மனித மூளையை கட்டுப்படுத்த முடியும் என்றால் இதன் முறைகேடான பயன்பாடுகளிலிருந்து தப்பிப்பது எப்படி? ஏற்கனவே நமது கைரேகைகளையும் முகங்களையும் விரல் நுனியில் வைத்திருக்கும் இயந்திரங்கள் இனி நம் மனதில் இருப்பவற்றை படிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன நடக்கும்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள்.